அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகளோட அழுகை அத பத்தி அலசுற இந்த தொகுப்புக்கு உங்கள அன்போடு வரவேற்கிறேன். ஒரு குழந்தை தொடர்ந்து அழுதுட்டே இருக்கும்போது, ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியாம நாம எவ்ளோ பதட்டப்படுவோம்னு எனக்கு நல்லாவே புரியும். அந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலையில நாம தவிச்சு நிக்கிறது ரொம்ப ரொம்ப சகஜமான விஷயம்தாங்க. இன்னைக்கு அந்த அழுகைக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணங்களையும், அதை எப்படி ரொம்ப ஈஸியா கையாளலாங்கிற நடைமுறை தீர்வுகளையும் நாம ஒண்ணா சேர்ந்து பார்க்க போறோம். அவங்க ஏன் அழுவத நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க? இந்த ஒரு கேள்விய நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது நம்ம கண்டிப்பா கேட்டிருப்போம் இல்லையா? தொடர்ந்து காதுல விடுற அந்த அழுகை சத்தம் நம்மள எந்த அளவுக்கு விரக்தியின் உச்சிக்கு கொண்டு போகும்னு எனக்கு தெரியும். அதனால தான் இன்னைக்கு இந்த குறிப்பிட்ட கேள்விய நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க போறோம். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். அளவுக்கு அதிகமான அழுகை அப்படிங்கிறது குழந்தைங்க வேணும்னே பண்ற ஒரு குறும்புத்தனம் கிடையாதுங்க. தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, தங்களோட விரக்தியையோ அசௌகரியத்தையோ அல்லது தங்களுக்குள்ள ஓடுற உணர்ச்சிகளை வார்த்தைகளால சொல்லத் தெரியாத தவிப்பையும் காட்டுற ஒரு நேரடி அறிகுறி தான் இந்த அழுகை. இத ஒரு பிரச்சனையா பார்க்காம, எனக்கு இப்போ ஏதோ ஒன்று தேவைப்படுது அப்படின்னு குழந்தைங்க நமக்கு அனுப்புற ஒரு எமர்ஜென்சி சிக்னலா நாம பார்க்க பழகணும்.